Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகும்போது என்னென்ன விஷயங்களை கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒன்று வந்து அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க, அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. இப்போ அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் லோ போயிட்டுருக்கும். இது வந்து ஹையர் ஹை போயிட்டுருக்கும், இது வந்து லோயர் லோ போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டச்சுக்கு மேலே இருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டச்சு ஓகே, செகண்ட் டச்சு ஓகே, தேர்டு டச்சு ஓகேங்களா. இந்த 3 டச்சு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுங்கிறது ப்ராப்பராக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி போட முடியும். இது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஆகி போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்சபிள் ஆகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1 ஹவரில் போட்டிருக்கலாம், இல்லை வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கலாம். இப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதோட 5 மினிட்ஸை விட கம்மியான டைம் ஃப்ரம் 1 மினிட்டாக இருக்கட்டும், 3 மினிட்டாக இருக்கட்டும், அந்த இடத்துல சைட்வேஸ் கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். சைட்வேஸ் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு, மார்க்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து இத்தனை ஒரு டச் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் 3 டச் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையஸ்கிட்ட இருந்த கண்ட்ரோலு ஓவராலாக செல்லஸில் திரும்பும் பொழுது வால்யூம் வந்து அதிகமாக இருந்தால் தான் உங்களை ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்து குயிக்காக வந்து கீழே இறங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வால்யூம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கலர் கேண்டில், ஆனால் வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த லெவலில் இருந்தது காட்டிலும் பெரிய லெவலில் ஒரு வால்யூம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு க்ரீன் கலர் வால்யூம் இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் கலர் வால்யூமை ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிடுது. அடுத்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் போட்டு இந்த இடத்துல ஸ்மால் உங்களுக்கு வால்யூம் வச்சு உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிடுது அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து இன்னும் பையிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா வால்யூம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையர்ஸோட கண்ட்ரோலில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது தான் வால்யூம் யூஸ் பண்ணுறது. செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்காங்களா, இப்போ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வால்யூம்ங்கிறது வந்து கிரியேட் ஆனால் மட்டும்தான் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சார்ட்டில் வந்து அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து நீங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, அப் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 50% தான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 50%க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வால்யூம் இருந்தாலும் 50%க்குள்ளே தான் நம்ம டார்கெட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபிபனாச்சியில் 50%. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து ஒரு ஹையர் ஹை ட்ரெண்டாக திரும்ப போகுதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹை, இந்த இடத்துல வந்து ஒரு லோ. அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு ஈக்குவலாக இருக்கு. ப்ரீவியஸ் ஹை ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா கம்மியான டார்கெட்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
கிளியர் கட்டாக இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ஆகுது. ஓகேங்களா, சைட்வேஸ் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணும் பொழுது வால்யூம்ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, நல்லா ஸ்ட்ராங்கான வால்யூம். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த லோயர் லோ பிரேக் பண்ணது, பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் எனக்கு இருக்கணும். வால்யூம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்கில் 50% தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் டர்ன் டைரக்ஷனில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 61%க்குள்ளே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை ட்ரெண்ட் போயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்க இந்த ஹைக்கும் ஈக்குவலாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை ரேஞ்சில் தான் வந்து இந்த விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை போயிட்டுருக்கு அப்படின்னா 61லேருந்து 50க்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாலும் கூட இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறத இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது ஃபஸ்ட்டு டச் இங்கே இருக்குது, செகண்ட் டச், தேர்டு டச், ஃபோர்த்து டச், இந்த இடத்துல ஃபிஃப்த்து டச். ஓகேங்களா, ஃபிஃப்த்து டச்சுக்கு அப்புறம் இந்த இடத்துல சிக்ஸ்த்து டச். ஓகேங்களா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்யூம் எதுவுமே இல்லை. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வால்யூம் எல்லாமே ரெட் கலர் வால்யூம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரோட வால்யூம் வந்து அதிகமாக வருது. கரெக்டாக இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்து ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி பெரிய வால்யூம் இந்த இடத்துல வைக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹையில் இருக்குது. கிளியராக தெரியுது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹையர் ஹை இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த ஹையர் ஹையோட ரீசன் என்ன அப்படின்னா 50%க்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 50%க்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது. ஃபிபனாச்சி லெஃப்ட் ரைட். ஓகே, 50%க்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் திரும்ப போகுது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு, ஓகேங்களா, பிரேக் அவுட் ஆகிட்டு சைட்வேஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு சைட்வேஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் வந்து பெரிய வால்யூம் வரணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்க்கு அப்புறம் க்ரீன் கலர் வால்யூம் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஹையர் ஹை தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக கீழே வந்து போகாதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு டைம் கூட லோயர் லோங்கிறத பிரேக் பண்ணலை. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ்க்கு அப்புறம் வால்யூம் வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம் வந்து அப் ட்ரெண்டில் போட்டிருக்கு. ஓகேங்களா, அப்டேட்டில் போட்டிருந்தா அதுக்கான உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஒரு பை ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த லெவலோட லோ வச்சுக்கணும். சொல்லப்போனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ப்ரீவியஸ் ஹைக்கும் மேலே நீங்கள் வந்து ஹையர் டார்கெட் லெவல் வச்சுக்கலாம். உங்களுக்கு குறைஞ்சது வந்து 1:2 வச்சுக்கலாம் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டுங்கிறது. ஓகேங்களா, நீங்கள் இந்த இடத்துல ₹1 ஸ்டாப் லாஸ்க்கு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ₹2 டார்கெட்டுக்காக நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகும்பொழுது வால்யூம் இருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஹையர் ஹை ஒரு ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து இது அசனிங் ட்ரெண்ட் லைனாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங்கோட பொட்டன்ஷியல் வந்து பையிங்க்கு தான் அதிகமாக காமிச்சிட்ருக்கு. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும்பொழுது உங்களுக்கு வால்யூம் எதுவுமே வரல சொல்லப்போனால். அதுக்கப்புறம் சைட்வேஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரீடெஸ்ட்மெண்ட் போகிற இடத்துல வால்யூம் வந்து ஹையாக கொடுக்குறான். ஓகேங்களா, ரீடெஸ்ட்மெண்ட் தான் போகணும் சொல்லப்போனால் இந்த இடத்துல. இப்போ வால்யூம் கொடுத்தா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே வராதுங்கிறது இன்டிமேஷன் பண்ணுறதுக்கு தான் வால்யூம் வந்து அதிகமாக கொடுத்துருக்கான். அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போக போகுதுங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.